காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கவிழ்வது திமுகவா அல்லது அதிமுகவா? இந்த தொகுதியில் தமிழக அமைச்சர் தாமு அன்பரசன், அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் களமிறங்குவார்கள் என்று பேசப்படுகிறது. சென்னை மண்டலத்தில் இப்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேர்தல் திருவிழா எப்படி இருக்கிறது, மக்கள் கருத்து கணிப்பு என்னவாக இருக்கிறது என்பது குறித்து பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யார் பக்கம் என்னும் கருத்து கணிப்பை கிங் 360 ஆகஸ்ட் மாதத்திலேயே வெளியிட்டிருந்தது. அதன் வெளிப்பாடுகள் அப்பொழுது பல்வேறு ஊடகங்கள் கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டது. பல்வேறு தகவல்கள் தமிழக அரசியல் களத்திற்கு புதிதாக இருந்தது. ஆனால் அதை தொடர்ந்து வெளிவந்த அனைத்து கருத்து கணிப்புகளும் கிங் 360 ஒட்டியே வந்திருந்தது என்பதுதான் முக்கியமான ஒன்று. அதன் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இறுதி கருத்து கணிப்புகளை எடுத்துள்ளோம். இதை வெளியிட உள்ளோம். முதலாவதாக சென்னை மண்டலத்தில் இப்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேர்தல் திருவிழா எப்படி இருக்கிறது, மக்கள் கருத்து கணிப்பு என்னவாக இருக்கிறது என்பது குறித்து பார்க்க இருக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கவிழ்வது திமுகவா அல்லது அதிமுகவா என்ற மக்கள் கருத்து கணிப்பு எந்த அளவு இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி இன்னும் சில வாரங்களில் அறிவிக்கப்பட உள்ளது. இதன் காரணமாக தமிழக தேர்தல் களம் வழக்கமான பரபரப்புடன் இயங்குகிறது. தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை தவிர மற்ற கட்சிகள் அனைத்தும் கூட்டணியை இறுதி செய்து தொகுதி உடன்பாடு செய்யவில்லை. சீட் பேரமும் நோட் பேரமும் நடந்து வருகிறது. அதே நேரத்தில் முக்கிய தொகுதிகளில் வேட்பாளர்களாக களமிறங்கக்கூடியவர்கள், முக்கிய பிரமுகர்கள் இப்பொழுதே தேர்தல் பணிகளை விறுவிறுப்பாக செய்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் கள நிலவரங்களை பற்றி ஆய்வு செய்ய கிங் 360 ஊடக குழுமம் கள ஆய்வு செய்துள்ளது. இது பிப்ரவரி முதல் வாரத்தில் எடுக்கப்பட்ட எங்களது கள ஆய்வு இன்று முதல் கட்டமாக வெளியிட இருக்கின்றோம். சென்னை புறநகர் பகுதிகளை உள்ளடக்கிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம், ஆலந்தூர், உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புத்தூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவற்றில் லேட்டஸ்ட் கள நிலவரம் மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்த்தால், காஞ்சிபுரம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 20% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஆதரவும் உள்ளது. இங்கு அதிமுகவும் திமுகவும் சமபங்கில் இருக்கிறார்கள். ஆலந்தூர் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 35% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 22% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஆதரவும் கிடைத்துள்ளது. இந்த தொகுதியில் தமிழக அமைச்சர் தாமு அன்பரசன், அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் களமிறங்குவார்கள் என்று பேசப்படுகிறது. உத்திரமேரூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 28% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 25% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 7% ஆதரவும் கிடைத்துள்ளது. ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 30% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 27% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 6% ஆதரவும் கிடைத்துள்ளது. இந்த தொகுதியில் அதிமுக 3ஆம் இடத்திற்கு செல்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் 2 தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் எனவும், 1 தொகுதியை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் எனவும், காஞ்சிபுரம் தொகுதியில் அதிமுகவும் திமுகவும் சமபலத்தில் இருப்பதனால் அங்கு தேர்தல் களம் சூடாக இருக்கும் என்பதும் தெரிகிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அனைத்து தொகுதிகளிலும் 20% ஆதரவுடன் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. 4ஆம் இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்துள்ளது. இதுதான் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் இன்றைய உண்மையான கள நிலவரமாக இருக்கிறது. நாளை இன்னொரு மாவட்டத்தின் கருத்து கணிப்பிலிருந்து சந்திக்கலாம். வாருங்கள். தமிழகத்தில் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 எலெக்ஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் 2026 புதிய அப்டேட்டுகளுடன் வரும் சட்டமன்ற தேர்தலின் வெற்றிக்கு வித்திடுகிறது. அது குறித்த முழு விவரங்களை அறிய கீழுள்ள லிங்கில் தொடர்பு கொள்ளுங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.